இனி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவுக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத கைது வாரண்ட். 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணத்தில் தொடரும் மர்மம். உடல் கண்டெடுக்கப்பட்ட தோட்டத்தில் நடந்த ஆய்வை தொடர்ந்து மகனிடமும் விசாரணை நடத்திய சிபிசிஐடி அதிகாரிகள். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்வு. தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலத்துறை தகவல். விசா முடிந்து ஒரு வாரத்தில் ராமநாதபுரம் திரும்ப இருந்தவர் குவைத் தீ விபத்தில் மரணம். 20 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த கோவில்பட்டியை சேர்ந்தவரும் உயிரிழந்த சோகம். குவைத் தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் மரணமுற்ற செய்தி கேட்டு வேதனை. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபம் தெரிவித்தும் தாவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் தொடர் தாக்குதல்கள் தொடர்பாக பிரதமர் மோடி ஆலோசனை. ஆளுநர் மனோஜ் சின்ஹாவிடம் விவரங்களை கேட்டறிந்தார். நீட் தேர்வு நடந்தபோது 6 மையங்களில் தவறான வினாத்தாள் கொடுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒப்புதல். தவறிழைத்தோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திட்டவட்டம். நீட்டில் 1563 பேருக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண் ரத்து. ஜூன் 23இல் மறு தேர்வு எழுத உச்சநீதிமன்றம் ஆணை. நீட் அடிப்படையில் மருத்துவ கலந்தாய்வு நடத்த தடையில்லை. உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்டம். நீட் தேர்வு விவகாரத்தில் தவறு செய்ததே தேசிய தேர்வு முகமைதான் எனும்போது யார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி. மறுதேர்வு எழுதலாம் என தெரிவிக்கப்பட்ட 1563 மாணவர்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாரும் இல்லை எனவும் தகவல். சென்னையில் இதுவரை இல்லாத வகையில் 6 மாதங்களில் 5025 செல்ல பிராணிகளுக்கு உரிமம் விநியோகம். தொடரும் நாய்க்கடி தொல்லையை தடுக்க மாநகராட்சி கெடுபிடியால் எண்ணிக்கை அதிகரிப்பு. லஞ்ச ஒழிப்புத் துறையில் பணியாற்றிய போது சில ரகசிய உரையாடல்களை திருடி வெளியிட்ட விவகாரத்தில் சிபிசிஐடி மேல்முறையீடு. 4 வாரங்களில் சவுக்கு சங்கர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மும்பையில் கோன் ஐஸ்கிரீமில் விரல் கிடந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி. புகாரை அடுத்து காவல்துறையினர் விசாரணை. விக்கிரவாண்டியில் பாமக போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து முடிவு என அன்புமணி பேட்டி. பாமக போட்டியிட பாஜக சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தெகிடி உள்ளிட்ட படங்களில் நடந்த பிரதீப் காலமானார். சென்னையில் உள்ள வீட்டில் சடலமாக மீட்பு. புதுச்சேரியில் கிரிக்கெட் விளையாடிய போது மயங்கி விழுந்த இளைஞர் உயிரிழப்பு. வெளிநாடு செல்ல இருந்த நிலையில் மரணமடைந்த சோகம். வெளி மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழ்நாட்டில் இயக்க திட்டமிட்டபடி நாளை முதல் தடை. மீறினால் பறிமுதல் செய்யவும் போக்குவரத்து துறை முடிவு. திருப்பதியில் நிர்வாக முறைகேடு நடந்துள்ளதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு. குற்றம் செய்தவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என உறுதி. தென்காசி அருகே பேருந்தும் லாரியும் மோதல். சிறுவன் உள்பட 3 பேர் உயிரிழப்பு. 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம். பேசுவதற்கு மட்டுமின்றி இனி செல்போன் எண் வைத்திருப்பதற்கும் கட்டணம் வசூலிக்க ட்ராய் திட்டம்.
புதிய சட்டத்தின் கீழ் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மூலம் தனி கட்டணம் வசூலிக்க முடிவு என தகவல். அண்மைச் செய்தி. நெல்லையில் காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் தொடர்பான விசாரணையை சிபிசிஐடி போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். அவரது குடும்பத்தினரிடம் விசாரணை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைப்பில் இருக்கிறார். சிவமணி, தற்போது என்ன விதமான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது விசாரணை கமிஷனின் சார்பாக? ஜெனிஃபர், திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த மாதம் 4ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்த வழக்கு உள்ளூர் போலீசாரிடமிருந்து சிபிசிஐடி போலீசாரிடம் கடந்த மாதம் 22ஆம் தேதி ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியாக உலகராணி, சிபிசிஐடியை சேர்ந்த ஆய்வாளர் உலகராணி செயல்பட்டு வந்தார். இந்த சூழல்ல அந்த சிபிசிஐடியினுடைய ஏடிஜிபி வெங்கட்ராமன் மற்றும் அதனுடைய ஐஜி அன்பு ஆகியோர் இன்றைக்கு திருநெல்வேலி வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து கரை சுற்றுப்பகுதியில் அது உடல் கடந்த இடத்துல சரியாக 3:20 மணிக்கு தங்களுடைய ஆய்வை துவங்கிய அவர்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆய்வை தொடர்ந்தார்கள். தற்போது அங்கிருந்து அவருடைய மகன் கர்த்தையா ஜெஃப்ரின், அதாவது ஜெயக்குமாருடைய மூத்த மகன் கர்த்தையா ஜெஃப்ரினிடம் விசாரணை மேற்கொண்டார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகே அந்த கர்த்தையா ஜெஃப்ரின் தன்னுடைய விசாரணைக்கு வந்தார். தொடர்ந்து அவர் அந்த தோட்ட பகுதியிலேயே அவரிடம் விசாரணை நடைபெறுந்த நிலையில அவர் வீட்டிற்கு சென்று வீட்டிற்கு உள்ளே அனைத்து அதிகாரிகளும், அதாவது ஏடிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகள் உள்ளே சென்று அவருடைய மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினரிடம் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த விசாரணை அப்படிங்கிறது 20 நிமிடங்களுக்கு மேலாக நீடிக்கிறது. இந்த தோட்ட பகுதியிலேயே உடல் கடந்ததால் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்க கூடும், அதாவது அந்த சிபிசிஐடி போலீசார் ஒரு முடிவுக்கு வந்திருக்க கூடும். அதற்கான தடயங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. அந்த அடிப்படையில் தான் அவருடைய குடும்பத்தினரிடம் தற்போது விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிவமணி. அண்மைச் செய்தி. தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக தொடர்கிறார் அஜித் தோவல். 3வது முறையாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அவருக்கு பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, 3வது முறையாக அவருக்கு அந்த பதவி அப்படிங்கிறது மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் முக்கியத்துவம் என்ன? இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக தோவல் நியமனம் தற்பொழுது அதிகாரப்பூர்வ உத்தரவை கேபினெட் கமிட்டியானது அதிகாரப்பூர்வமாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 3வது முறையாக அவருக்கு இந்த ஒரு பொறுப்பு என்பது மிக முக்கியமாக வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பல்வேறு பதவிகள், அதாவது கேரளா கேடரை சேர்ந்த IPS அதிகாரிகள் ஒருவரான அவர் பல்வேறு இந்தியாவை பொறுத்தளவில் பல்வேறு பதவிகளை அவர் வைத்தது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பல்வேறு பிரச்சனைகளின் பொழுது அவர் மீடியேட்டராக இருந்து செயல்பட்டதும் குறிப்பிட்டது. கடந்த 2005ஆம் ஆண்டு இன்டெலிஜென்ஸ் பியூரோவினுடைய ஒரு தலைவராக இருந்து அவர் ஓய்வு பெற்றவர். அதன் பிறகு அவருக்கான அந்த ஒரு வாய்ப்புகள் மீண்டும் மத்திய அரசிடம் வழங்கப்பட்ட நிலை தற்போது 3வது முறையாக அவருக்கான அந்த ஒரு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்ற பதவியை வழங்கி மத்திய அரசு அதிகாரப்பூர்வமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பல்வேறு இந்தியாவுடைய நக்சல் பகுதிகளில் இருந்து அவர் பதவியில் இருந்த பொழுதுதான் நக்சலுடைய தாக்கம் என்பது குறைந்ததற்கான காரணம் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் முதல் முறையாக அவருக்கு கடந்த ஆட்சியின் பொழுது இந்த ஒரு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பொறுப்பானது அஜித் தோவலுக்கு வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுது கடந்த 2 முறையாக நீட்டிப்பு வழங்கப்பட்டது. தற்போது 3வது முறையாக அவருக்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் மத்திய அரசின் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது. அவர் மட்டுமல்லாமல் பிரதமர் அலுவலகத்துடைய 3 புதிய ஆலோசகர்களும் நியமனம் செய்யப்பட்டார்கள். ஒன்று PK மிஸ்ரா மற்றும் தருண் கபூர். அவர் மட்டுமல்லாமல் அமித் காரே, முன்னாள் உயர்கல்வித்துறையுடைய செயலராக இருந்த அமித் காரேவுக்கும் தற்பொழுது பிரதமருடைய ஆலோசகர்களாகவும் செயலர்களாகவும் அதிகாரப்பூர்வ உத்தரவை பிறப்பித்தார். இவர்கள் 3 பேருமே ஏற்கனவே பணி ஓய்வு பெற்ற IAS மற்றும் IPS அதிகாரிகள் என்பதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. PK மிஸ்ரா, தருண் கபூர் மற்றும் அமித் காரேவுக்கும் தற்பொழுது பிரதமருடைய ஆலோசகராகவும் அஜித் தோவல் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் தற்பொழுது நியமித்து அதிகாரப்பூர்வ உத்தரவை அப்பாயின்மெண்ட் கமிட்டி, மத்திய அமைச்சரவையினுடைய அப்பாயின்மெண்ட் கமிட்டியானது அதிகாரப்பூர்வ உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.